தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் புறம் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. அன்பார்ந்த இறைமக்களே, உயிர்ப்பு காலம் 4ஆம் ஞாயிறு திருப்பலியை சிறப்பிக்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் ஜெபமாலை மாத அன்பிய மக்கள் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றோம். இன்று திரு அவையானது நல்லாயன் ஞாயிறாக இந்நாளை கொண்டாடி வருகின்றது. இன்றைய அவசர உலகில் ஒவ்வொருவரையும் வழிநடத்த ஓர் ஆயுள் தேவைப்படுகிறார். நமது வாழ்க்கை பயணத்தில் யார் நமது ஆயுள் என்று சிந்திக்க அழைக்கிறது இந்த ஞாயிறு. நல்லாயன் ஞாயிறு என்று இறை அழைத்தலுக்காக ஜெபிக்கும் உலக நாளையும் திரு அவை அறிவித்துள்ளது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில், நாம் சுயநலத்தில் இருந்து வெளியேறி செல்வதே நம் அனைவரும் தரப்பட்டுள்ள முக்கியமான மறைபோதக பணி என்று கூறியுள்ளார். சுயநலம் என்ற சுழல் காற்றில் சிக்கி உலகம் சின்னாபின்னமாகி வருவதை நாம் அறிவோம். சுயநலமற்ற தலைவர்கள் நம் குடும்பங்களில் உருவாகின்றனர் என்பதை உறுதி செய்தால் இவ்வுலகின் அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வு கிடைத்துவிடும் என்பதே உறுதி. பிஞ்சு மனங்களில் வெறுப்பு என்ற நஞ்சை கலந்து ஊட்டுவது குழந்தைகளுக்கு மிக நெருக்கமானவர்களே பெற்றோரும் உற்றாரும் என்ற உண்மை நம் அனைவரையும் குற்ற உணர்வோடு தலைமுறையை செய்கிறது. நல்லாயன் ஞாயிறை கொண்டாடும் இன்று நாம் ஒவ்வொருவரும் நாம் வாழும் சூழல்களில் மற்றவர்களை நல்வழியில் நடத்தும் வழிகாட்டிகளாக, நல்ல ஆயுள்களாக வாழ்கின்றோமா என்ற ஆன்ம தேடலோடு இத்திருப்பலியில் பங்கேற்போம். இன்று இறை அழைத்தல் ஞாயிறை தாழ்த்தவை கொண்டாட மகிழ்கின்றது. நவீன உலகத்துக்கு நல்லாயனாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை நினைவுபடுத்துகிறது. எனவே இந்த நாளிலே இறை அழைப்பை பெற்று பணியாற்றிக் கொண்டிருக்கிற குருக்கள், துறவரத்தார், கன்னியர்கள் அவர்களுக்காகவும் இன்னும் இறை அழைத்தல் பெருக வேண்டும் எனவும் அருள் வேண்டி மன்றாடுவோம். நமது மத்தியிலிருந்து இறை அழைத்தல் உருவாக வேண்டும். இறைவனுக்கு இறை பணியாற்றக்கூடிய நல்ல பணியாளர்கள் வர வேண்டும். பொது நிலையங்களிலிருந்து இன்னும் அதிக ஆர்வத்தோடு செயல்படக்கூடியவர்கள் முன்வர வேண்டும் என அருள் வேண்டுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரி, நமது திருவிழாக்கு நினைவாக நன்கு தெளிக்கப்படுகின்ற நமது படைப்பாகிய இந்த தண்ணீரை புனிதப்படுத்தி அருள்மாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கட்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து அன்றாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு என்றும் உண்மையுடனாய் நிலைத்திருக்க அருள் புரிவாராக. ஆண்டவரே, எல்லாமே இறைவா, உமது மக்களின் வேண்டுதலுக்கு கனிவாய் கேட்டருளும். வியத்தகு முறையினர்களை நீர் படைத்தீர் என்றும் அதனினும் வியத்தகு முறையினர்களை நீர் வைத்தருளீர் என்றும் நினைவு கூறுகின்ற எங்களுக்காக இந்த தண்ணீர் மிகுவது ஆசிரை கனிவோடு பொழிந்தருளும். ஏனெனில் நிலத்தை வளப்படுத்தவும் எங்களது உடலுக்கு புத்துணர்வும் தூய்மையும் தரவும் தண்ணீரை நீர் படைத்தீர். உமது இரக்கத்தால் இரக்கத்தின் கருவியாக இந்த தண்ணீரை அமைத்தீர். தண்ணீரின் வழியாக உமது மக்களின் அடிமைத்தனத்திலிருந்து அகற்றினீர். பாலை நிலத்தில் அவர்களது தாகத்தை தணித்தீர். அதன் வழியாக மனித இனத்தோடு நீர் செய்ய இருந்த புதிய உடன்படிக்கையை இறை மக்கள், இறை வாக்கினர்கள் முன்னறிவித்தனர். இறுதியாக யோர்தானில் கிறிஸ்து புனிதமாக்கிய தண்ணீர் வழியாக பாவக் கரைவடைந்த எங்களது மனித இயல்பை புது பிறப்பளிக்கும் திருமணத்தினால் கழுவி புதுப்பித்தீர். ஆகவே நாங்கள் பெற்றுக்கொண்ட திருமணக்கு நிறைவாக இந்த தண்ணீர் அமைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம்.
எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெறது உட்படும் என்ற இறைவாக்களில் வழியாக கற்பிக்கிறேன். ஒவ்வொரு படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்தோடு புரிதப்படுத்திய உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோரின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியறச் செய்தொழும்பினாக உமது தூய ஆவியார் எங்கள் உடனிருந்து எங்களை இடையராது காத்து அருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாமே இறைவன் நம் பாவங்களுக்கு நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கடை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் நம்முடைய ஆட்சியில் இருந்து நாம் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. ஆமென். Amen.
மன்றாடுவமாக. என்றென்று விளையாமல் இறைவா, விண்ணரசின் மகிழ்ச்சியில் நாங்களும் பங்கு கொள்ள எங்களை நீர் அழைத்துச் செல்கின்றீர். அதனால் நல்லாயனாகிய கிறிஸ்து துணிவோடு முன்னரே சென்றுள்ள இடத்துக்கு அவருடைய மந்தைகளாகிய நாங்களும் வந்து சேர்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம்முடைய திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய முதல் வாசகமானது திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு விளக்கப்பட்ட கல் இன்று முதன்மை மூலைகளாக விளங்குகிறது. இயேசுவால் அன்றி வேறு எவராலும் மாநில மகனுக்கு மீட்பு கிடையாது. நாம் மீட்பு பெறுவதற்காகவே இயேசு அவருடைய வாழ்க்கையை ஒரு உதாரணமாக்கினார். இந்த உண்மையை உணர்ந்து செயல்பட நமக்கு தேவையான ஞானத்தை பெற்றிட இவ்வாசகத்துக்கு பக்தியுடன் செயல்படுவோம். முதல் வாசகம். இயேசுவினாலே அன்றே வேறு எவராலும் மீட்பு இல்லை. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, வசனங்கள் 8 முதல் 12 வரை. அந்நாட்களில் பேதுரு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு கூறியது, மக்கள் தலைவர்களே, மூப்பர்களே, உடலமற்றிருந்த இவருக்கு நாங்கள் செய்த நற்செயல் எப்படி நிகழ்ந்தது என்பதை குறித்து நாங்கள் இன்று விசாரணை செய்யப்படுகிறோம். நாசரேத்து இயேசுவின் பெயரால் இவர் நலமடைந்து நம்முடன் இருக்கிறார். இது உங்கள் எல்லாருக்கும்
திருக்குறள் யோவானுடைய முதல் திருமுகத்திற்கு வரலாம். அதிகாரம் 3 இலவசங்கள் 1 இழக்க முடியாது. அன்பிற்குரியவர்களே, நம் தந்தை நம்மிடம் எத்தனை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்வதால் நம்மை அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பானவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எத்தன்மையராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படையவில்லை. ஆனால் அவர்கள் தோன்றும்போது நாமும் அவரை போல் இருப்போம். ஏனெனில் அவர்கள் இருப்பது போல் அவரை காண்போம். இது ஆண்டவர். அதிகாரம் 10 என வார்த்தைகள் 11 முதல் 18 வரை. இயேசு கூறியது, நல்ல ஆயன் நானே. நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தன் உயிரை கொடுப்பார். கூலிக்கு வைப்பவர் ஓநாய் வருவதைக் கண்டு ஆடுகளை விட்டுவிட்டு ஓடிப்போவார். ஏனெனில் அவர் ஆயரும் அல்ல, ஆடுகள் அவருக்கு சொந்தமும் அல்ல. ஓநாய் ஆடுகளை பற்றி இழுத்து கொண்டு போய் மந்தையை சிதறடிக்கும். கூலிக்கு வைப்பவருக்கு ஆடுகளை பற்றி கவலை இல்லை. நல்ல ஆயன் நானே. தந்தை என்னை அறிந்திருக்கிறார், நான் தந்தையை அறிந்திருக்கிறேன். அதுபோல் நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அவைகளுக்காக எனது உயிரை கொடுக்கிறேன். இக்கொட்டிலை சேராத வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன. நான் அவற்றையும் நடத்தி செல்ல வேண்டும். அவையும் எனது குரலுக்கு செவி சாய்க்கும். அப்போது ஒரே மந்தையும் ஒரே ஆயரும் என்னும் நிலை ஏற்படும். தந்தை என் மீது அன்பு செலுத்துகிறார், ஏனெனில் நான் என் உயிரை கொடுக்கிறேன், அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவே கொடுக்கிறேன். என் உயிரை என்னிடமிருந்து யாரும் பறித்துக் கொள்வதில்லை, நானாகவே அதை கொடுக்கிறேன். உயிரை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் அதிகாரம் உண்டு. என் தந்தையின் கட்டளைப்படியே நான் இப்படி செய்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
சகோதர சகோதரர்களே, நல்ல ஆயர் ஞாயிறை இறை அழைத்தல் ஞாயிறாக தாய் திருவை அகில உலகம் முழுவதுமே கொண்டாடி மகிழ்கின்றது. சிறப்பாக தமிழக திருச்சபை நவீன உலகத்துக்கு நல்லாயராக பணியாற்றிட அருட்பணியாளர்கள் தேவை என்பதை நமக்கு நினைவூட்டி, நமது மத்தியிலிருந்து இறை அழைத்தல் பெருக வேண்டும், இறை அழைத்தலில் உறுதியாக நிலைத்திருக்க வேண்டும், இந்த நவீன உலகத்திற்கு ஏற்ற நல்லாயர்களாக இருக்க வேண்டும் என்று சிறப்பான ஒரு அழைப்பை தந்து ஜெபிக்க நமக்கு அழைப்பு விடுகின்றனர். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், இத்தகைய அறப்பணிகளை செய்வதற்குத்தான் குருக்களும் துறவரத்தாரும் இன்றைய நாளில் சிறப்பான அழைப்பை பெற்றுள்ளனர். எனவே இத்திருப்பலியில் நம்மை வழிநடத்துகின்ற மெய்ப்பர்கள் நல்லாயன் இயேசுவின் மனநிலையோடு நம்மை வழிநடத்தவும், சமூக அமரங்களும் அமரம்பிக்கையும் நிறைந்திருக்கின்ற இந்த சூழலில், இன்றைய உலக சூழலில் நல்லாயனின் பாதையில் மெய்ப்பர்கள் உருவாகிட இறை அழைத்தல் பெருகிட வேண்டும் என்றும் இத்திருப்பலியிலே மன்றாட அழைப்பு கொடுத்திருக்கிறது தாய்மொழி. அன்று தொடக்க திருவையிலே பார்க்கின்றோம். சீடர்களிலே முதல் வாசகத்திலே பேதுரும் யோவானும் ஆலய வாசலிலே சென்றார்கள். அங்கே முடவன், கால் ஊனமுற்றவன், எழுந்து நடக்க முடியாதவன் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கின்றான். ஏதாவது கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு அவன் கை நீட்டினான், கையேந்தினான், வேண்டினான். ஆனால் பேதுரு கூறுகிறார், எங்களிடம் வெள்ளியோ பொன்னோ இல்லை, எங்களிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தால் எழுந்து நட என்றான். அவன் துள்ளி குதித்து ஓடினான். துள்ளி குதித்து ஓடியவன் கிறிஸ்து செய்த செயலை அறிவித்துக் கொண்டே செல்லுகிறான். உன்னை எழுப்பிவிட்டது யார் தெரியாது, யார் என்று தெரியாது, ஆனால் என்னை இறக்கி வாரி கூறினார், நான் எழுப்பி நடக்கின்றேன் என்றார். அவர் சிறைபிடிக்கப்படுகின்றார்கள், துன்புறுத்தப்படுகின்றார்கள். இந்த மனிதரை எழுந்து நடக்க செய்ததற்காக விவரம் கேட்கிறார்கள், எப்படி என்ன ஏது என்று. அவர் பேதுரு அப்பொழுது ஒரு மனிதனை தொடங்குகின்றார். நசரேயனாகிய இயேசு, நீங்கள் சிலுவையில் அறைந்து கொன்ற அந்த இயேசு, ஒரு இறைவன் அவரை விட்டுவிடவில்லை, 3ஆம் நாளிலே உயிர்த்தெழச் செய்தார், அவருடைய பெயராலேயே நாங்கள் இவற்றை செய்கிறோம் என்று அங்கே சான்று பகிர்ந்தார்கள். நல்லதை செய்தோம் என்பதற்காக நாங்கள் துன்புறுத்தப்படுகின்றோம் என்று. ஆனால் தொடர்ந்து அறிவித்துக் கொண்டே இருப்போம், தொடர்ந்து நற்செயல்களை செய்து கொண்டே இருப்போம், யாருடைய தொல்லைகளுக்கும் நாங்கள் அஞ்சப் போவதில்லை என்று சான்று பகிர்கின்றார் பேதுரு. அவருடைய போதனையை கேட்டு 3000க்கும் மேலான பேர் ஒரே நாளிலே திருமுழுக்கு பெற்றார்கள் என்று கூறுகிறது வார்த்தை. அந்த இறைமகன் இயேசுதான் இந்த உலகிலே முழுமையாக செயல்படுகின்றார் என்பதை இன்றைய 2ஆம் வாசகம் கூறுகின்றது. கடவுள் இருப்பது போல அவரை நாம் காண்போம் என்றார் என்று யோவான் திருத்தூதர் கூறுகிறார். நம் தந்தையாம் கடவுள் நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். அதே போல இறைமகன் இயேசுவும் நம்மை அன்பு செய்கிறார், நாமும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய வேண்டும் என்று கூறுகிறோம். அத்தோடு விட்டுள்ளதில்லை, நற்செய்தி வாசகத்திற்கு அடுத்தாற்போல் வருகிறோம். நானே நல்ல ஆயன், நல்ல ஆயன் தன் ஆடுகளுக்கான உயிரை கொடுப்பான் என்று கூறுகிற இறைமகன் இயேசு நானே நல்ல ஆயன் என்றார். அந்த நல்ல ஆயன் தன் ஆடுகளுக்கான உயிரை கொடுப்பான். தவறான ஆயன், நல்ல ஆயனாக இல்லாமல் எப்படியாவது கூட்டம் சேர்த்தால் சரி என்கின்ற ஆயன் ஓராய் வந்ததும் ஆடுகளை விட்டுவிட்டு ஓடிப்போய் விடுவான். அவன் ஓராயை பற்றி, ஆடுகளை பற்றி கவலைப்படுவதில்லை, தன்னுடைய உயிரை காத்துக் கொள்ள வேண்டும் என்று ஓடிவிடுகிறான். அங்கே அவன் ஆயனாகவும் இல்லை, அவனுடைய ஆடுகளை காக்கவும் இல்லை. எனவே
அத்தகையவர்களை பின்பற்றாதீர்கள் என்ற அழைப்பை கொடுக்கிறார். கூலிக்கு வைப்பவர்களுக்கு ஆடுகளை பற்றி கவலை இல்லை, அது எந்த நிலையில் இருந்தாலும் சரி நமக்கு கவலை இல்லை என்று சொல்லி ஓடுகின்ற கூட்டத்தை கண்டு எச்சரிக்கை விடுக்கின்றார் இறைவன் இயேசு. எனவே அந்த நல்லாயின் இயேசு நமக்காக சென்ற இடங்களிலெல்லாம் நன்மைகளை செய்து கொண்டே சென்றவர், நற்செய்தியை அறிவித்துக் கொண்டே சென்றவர், நமக்காக தன்னுடைய உயிரை கொடுக்கின்றார். நம் பாவங்களுக்காக தன்னையே கொடுக்கின்றார். சிலுவையிலே தன்னுடைய உயிரை கொடுத்தவர் உயிர் தெழுந்து மீண்டுமாக மறுபுறத்தை ஒன்று சேர்க்க வந்தார். சென்ற இடங்களிலெல்லாம் சமாதானத்தின் நற்செய்தி அறிவித்தார். மக்கள் மகிழ்வோடு வாழ வேண்டும் என்பதற்காகவே அந்த இறைமகன் இயேசுவின் ஆடுகளாக, அந்த ஒரே மந்தையின் ஆடுகளாக நாம் கூறியிருக்கிறோம். அந்த நல்லாயின் இயேசுவின் வழிகளை பின்பற்றி இந்த நவீன உலகத்திலே நல்ல மேய்ப்பர்கள் உருவாக வேண்டும் என்றுதான் இன்று தாய்த்திருவை சிறப்பான அழைப்பை தந்திருக்கின்றது. நவீன உலகத்திற்கு நல்லாயனாக என்ற தலைப்பிலே அங்கே போடப்பட்டுள்ள நோட்டீஸ் அதைத்தான் இருக்கிறது. இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நல்லாயின் தினத்திலே இறை அழைத்தல் ஞாயிறை கொண்டாடுகிற இந்த நாளிலே நமது மத்தியிலே பணியாற்றுகின்ற பல்வேறு இடங்களிலே பணியாற்றிக் கொண்டிருக்கிற குருக்கள், துறவரத்தார், கன்னியர்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். அதே வேளையில் நமது மத்தியிலிருந்து இறை அழைத்தல் வர வேண்டும், உருவாக்க வேண்டும் என்றும் தாய்த்துறை நமக்கு சிறப்பான அழைப்பை இன்று தந்தவர். இறை அழைத்தல் என்பது இன்றைக்கு ஒரு விளையாட்டு சொல்லிட்டு எங்கேயுமே அனுப்ப முடியாது. அந்த ஒரு நிலையில தான் நிறைய பேர் இருக்கோம். ஒன்று அல்லது ரெண்டு, ஆசைக்கு ஒன்று, ஆஸ்திக்கு ஒன்றுன்னு சொல்லி ரெண்டை வச்சுக்கிட்டு எங்கே போகிறதும் தெரியாது. இறை அழைத்தல் என்று பல இடங்களிலே மிகவும் சிரமப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. ஒவ்வொரு சபைகளிலிருந்து ஒவ்வொரு இடங்களுக்கு செல்கிறார்கள், தேடி அலைகிறார்கள். எங்காவது ஒன்று ரெண்டு பிரிச்சுட்டாரான்னு தேடி அலைகிறாங்க. கிடைக்கிறவர்கள் இறை அழைத்தலோடு வாழ அவர்களுக்காக ஜெபிப்போம். நாம் அனுப்ப முயற்சி செய்வோம். முடியவில்லை என்றால் நமது மத்தியிலே இருந்து நாம் ஜெபிக்க வேண்டும், நம்முடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும். இறை அழைத்தலை பெற்றவர்கள் நிறை வாழ்வை பெறுவதற்காக, நல்ல பணியாற்றுவதற்காக இந்த நவீன உலகத்திலே நல்ல ஆயர்களானவர்கள் உருவாக வேண்டும் என்று தாய் திறமை விரும்புகின்ற அந்த நல்ல ஆயர்களாக வாழ ஜெபிக்க வேண்டும். குருக்களுக்காக, சன்னியர்களுக்காக, துறவரத்தாருக்காக ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த நாளில் சிறப்பாக இன்றைய நாளிலே நமது திருவிழாவுக்கு ஆயத்த நாள். நாளை கொடியேற்றத்தோடு திருவிழாவை தொடங்க இருக்கின்றோம். கல்வி இந்த நாளிலே நமது பாதுகாவலர் புனித சூசையப்பர் இறைவனால் அழைக்கப்பட்டார். அந்த அழைப்பை முழுமையாக ஏற்றுக்கொண்டு ஜெபத்தில் அவர் நிலைத்திருந்தார். ஜெப வாழ்விலே இறை சித்தம் என்ன, எப்படி என்று சிந்தித்து ஆழ்ந்து அறிந்து அதன் வழியில் அவர் நடந்து கொண்டே இருந்தார். அவருடைய விழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே, விழாவை தொடங்கவிருக்கின்ற இந்த வேளையிலே, இந்த விழா நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் இறை சித்தத்தை தேர்ந்து தெளிந்து அதன் வழியில் வாழக்கூடியவர்களாக, நான் எனது என்ற சுயநல நோக்கங்களை தூக்கி எறிந்துவிட்டு, நான் எனது என்னுடைய என்ற தற்பெருமை எண்ணங்களை தூக்கி எறிந்துவிட்டு, பிற நலத்தோடு பொது நலத்தோடு நாம் அனைவரும் ஏக பரிசுத்த கத்தோலிக்க அப்போஸ்தலிக்க திருச்சபையின் உறுப்பினராக இருக்கின்றோம். அந்த திருச்சபையை கட்டி எழுப்ப வேண்டியது நம்முடைய கடமை என்பதை உணர்ந்து நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய நிலையில், நாம் வாழ்கின்ற நிலையில் இந்த தாய் திருவைக்கு எவ்விதத்திலே உதவலாம், எவ்விதத்திலே மன்றாடலாம் என்ற சிந்தனையோடு நாம் இந்த நாட்களிலே ஆயத்தப்படுவோம். சிறப்பாக இந்த 2024ஆம் ஆண்டு
ஜெப ஆண்டாக தாய் திறவை அறிவித்தது. அந்த ஜெப ஆண்டைத்தான் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த 10 நாட்கள் தலைப்பும் நமக்கு ஜெபத்திலே இன்னும் ஆழமாக செல்வதற்கான சிந்தனை, இறை வேண்டல், பல விதங்களிலே பல கோணங்களிலே ஆய்ந்து ஆராயப்பட்டு நாம் இறைவேண்டல் செய்கிற மக்களாக, இறை மக்களாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனையை தருகிறது. புனித சூசேப்பர் இறை சித்தம் என்ன, அதை எப்படி பின்பற்றுவது என்று வாழ்க்கையை அறிந்து தேர்ந்து தெளிந்து அதை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்தார். அவரை போன்று நாமும் சிறந்த உண்மையான கிறிஸ்தவர்களாக வாழ இறைவனை வேண்டுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்துவார், நம் குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். புனித சூசேப்பருடைய அருட்காவல் என்றென்றும் நம்மோடு இருந்து நம்மை நிறைவாக்கட்டும். ஆமென். அனைவரும் எழுந்திருப்போம். நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரர்களே, ஒரே குடும்பமாக வாழ நல்லாயினும் குரலுக்கு செவி கொடுத்து அவருக்கு ஏற்ற ஒரே மந்தையாக வாழ அழைக்கப்படுகின்றோம். நமக்கு தேவையான அருள் வளங்களையும் இவ்வேளையிலே கேட்டு மன்றாடுவோம். சொல்லாது
உமது இறையளத்தலை அனைவரும் உணர்ந்து இயேசுவின் சீடர்களாக மாற்றிட அருள் புரியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருள்மழை பொழியும் தேவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள்மிக்க மன்னனே இறைவா, உமது சிறப்பான அன்பை பெற்று வர உமது சூசையப்பை திருவிழாவை கொண்டாட இருப்பதால் நாங்கள் அனைவரும் அவரை போற்றி உமது வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து திருவிழா நாட்களில் மனமாற்றம் அடைந்து உண்மை புத்தகங்களாக இடத்தாலும் எங்களை தூய்மைப்படுத்தி வாழ்ந்திட வரமுள்ள வேண்டும் என்று இறைவனை கொண்டாடுகிறோம். அருள்மழை பொழியும் தேவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். நல்ல ஆயனாம் இயேசுவே, நாங்கள் உமது குரலுக்கு செவிமடுக்கிற ஒரே மந்தையாக செயல்பட வேண்டும் என்று அழைக்கின்றேன். நாங்கள் அந்த அழைப்பை முழுமையாக உணர்ந்து உமக்கு ஏற்புடைய மக்களாக தாழ்ச்சியான மனநிலையோடு ஒருவர் ஒருவரை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு அன்பு செய்து நாங்கள் அனைவரும் சகோதரர் சகோதரிகள் என்ற ஒற்றுமை உணர்வோடு வாழ்வில் மதிப்பீடுகளை உணர்ந்து வாழவும் தாரும். சிறப்பாக நாங்கள் கொண்டாடவிருக்கின்ற எங்களது பாதுகாவலராம் புனித சூசையப்பரின் விழாவில் அனைவரும் ஈடுபாட்டோடு ஒருமனப்பட்டு ஒற்றுமையோடு செயல்பட எங்களுக்கு தேவையான வளங்களை தாரும். எங்களை மென்மேலும் ஒருங்கிணைத்து வழிநடத்தியவர்கள் ஆயரின் குரலை கேட்டு வழிநடக்கிற ஒரே மந்தையாக வாழ அழைக்கப்படுகிற வேளையில் எங்கள் மத்தியிலிருந்து எதை அழைத்தல் பெருகவும் வேண்டுகின்றோம். அன்பின் ஆண்டவரே, எம் பண்பிலிருந்து உமது அழைப்பை கேட்கக்கூடிய இளம் உள்ளங்களை தூண்டி எழுப்பியவர்களும் மென்மேலும் உமக்கு உகந்தவர்களாகவே வாழ்ந்திட எங்களுக்கு அருள் பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாய்ப்பை எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கேற்றதாகும்படி கொண்டாடுங்கள். ஆண்டவர்
தூதர்கள் வழியாக எங்களை என்று மக்களுக்கு செய்திட உண்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து வருகின்ற பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லாத பேரின்பத்தின் காரணமாக அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்கவாய கிறிஸ்து பலியாரை சிறப்பான காலத்தில் உண்மையின் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்கும் உரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்கப்படுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவால் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி வரை தொடர்ந்து அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வரி ஆற்றல் மிக்க ஒரு அதிகாரம் கொண்ட தூதர்கள் மாட்சிமையை புகழ்ந்துரைத்து முடிவின்றி அக்கழித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காட்சிகளை தூய்மைப்படுத்த மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடுவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள்,
ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தை வெளிப்பளிக்கும் எண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று மக்களுடைய முறைய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருவையை நினைவுறுதலும் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினாகிய அனைவரோடும் உமது திறமை அன்பில் நிறைவேற செய்தலும். சிறப்பாக இன்று இறை அழைத்தல் தினத்தை கொண்டாடுகின்ற வேளையிலே இறை அழைத்தல் பெற்று எம் மறை மாவட்டத்தில் பணியாற்றுகின்ற அனைத்து அருள் தந்தையர்களையும் அருள் சகோதரிகளையும் துறவர குருக்கள் அனைவரையும் நாங்கள் நினைவுகின்றோம். அவர்களை ஆசீர்வதியும், அவர்கள் எடுக்கிற பணிகளை நிறைவாக ஆசீர்வதித்து காத்தலும். சிறப்பாக எங்கள் மத்தியிலிருந்து எனும் அழைத்தல் வர வேண்டும் என்று கொண்டாடுகின்றோம். மேலும் உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நிறைவுகூர்ந்து திருமுகம் ஒழுங்கியுள்ளே செல்லும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, உடைய அன்பு கணவரான எங்கள் பாதுகாவலர் புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலே வாக்குவர்களாக இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமுள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணைந்து பாடுவோம். எங்கள்
ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்பொழுதும் விடுதலை பெற்று யாரொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மெட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்து அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்துவின் அமைதியை மகிழ்வோடு அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். இதோ இறைவனின் சர்வ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். சபையின் விருந்திற்கு அழைக்கப் பெற்றோர் பேர் பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் உடலுக்கும் நம்மை காத்து நிலை வாழ்வு.
வார வழிபாட்டு அறிவிப்புகள். பாஸ்கா காலத்தின் 4ஆம் வாரம் நவீன உலகிற்கு நல்லாயனாக இயேசு வந்தார் என்று அவருடைய நல்லாயன் தினத்தை நாம் இறை அழைத்தல் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்றைய வழிபாட்டை சிறப்பித்த ஜபமாலை மாதா அன்பிய உறுப்பினர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளோம். நாளை திருவிழா கொடியேற்றத்தோடு தொடங்குகின்றது. திருவிழா நோட்டீஸ் வெளியாகியுள்ளது என்று தலைப்புகள் நச்சின் வாசகம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. மற்ற இறை வார்த்தைகள் ஒவ்வொரு அன்பியத்திற்கு ஒவ்வொரு பணிக்குழுக்களுக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்குரிய முன்னுரைகளை சிறப்பாக தயாரித்து முன்னதாகவே இடம் கொள்ளுதல் கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நாட்களிலே நாளைய தினம் சவேரியார் அன்பியம், 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இஸ்ரேல் அன்பியம், 24ஆம் தேதி புதன்கிழமை மறைக்கல்வி மாணவ மாணவியர்கள், 25ஆம் தேதி வியாழக்கிழமை சூசையப்பர் அன்பியம், 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை குழந்தை அன்பியம், 27ஆம் தேதி சனிக்கிழமை அமலோற்ப மாதா சபை, 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஜோய் இளைஞர்கள் இயக்கம், 29ஆம் தேதி திங்கட்கிழமை ஜபமாலை மாதா அன்பியம், 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மரியாயின் சேனையினர் திருக்குடும்ப சபையினர், புதன்கிழமை 1ஆம் தேதி ஊர் நல கமிட்டி மற்றும் வெளியூர் மற்றும் வெளிநாடு வாழ் இறை மக்கள், பொது நன்மை பெறுகின்ற குழந்தைகளுடைய பெற்றோர்கள் அனைவருமாக இணைந்து அந்த இறுதி நாள் வழிபாடை சிறப்பிப்பார்கள். அவர்களுக்கான தயாரிப்புகள் கொடுக்கப்படும். குறிக்கப்பட்ட அந்தந்த நாளிலே அனைவரும் நேரத்தோடு தயார் செய்து கொண்டு காட்டிவிட்டு செல்லும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே 2 அன்பியங்கள் திருத்தப்பட்டு விட்டது, வந்து காட்டி சென்று விட்டார்கள். மற்றவர்களும் உரிய நேரத்தில் கொண்டு வந்து கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நிகழ்ச்சிகள் கலை நிகழ்வுகளாக புதன்கிழமை முதல் புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 5 தினங்கள் கலை நிகழ்ச்சிகள் உள்ளன. முதல் நாள் சப்பர பவனி இருக்கிறது, கொடியேற்றம் உள்ளது. அதற்கு பிறகு புதன் மறைக்கல்வி மன்ற மாணவ மாணவியர்கள் ஆசிரியர்கள் தலைமையிலே வழிநடத்தப்படுகிறது. வியாழக்கிழமை சவேரியார் அன்பியமும் ஜபமாலை மாதா அன்பியமும் இணைந்து கலை நிகழ்வுகள் வழங்குகிறார்கள். 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சூசையப்பர் அன்பியம், குழந்தை அன்பியம், இஸ்ரேல் அன்பியம் ஆகிய 3 அன்பியங்கள் இணைந்து வெள்ளிக்கிழமை சிறப்பிக்கிறார்கள். சனிக்கிழமை அமலோற்ப மாதா சபையினர், ஞாயிற்றுக்கிழமை ஜோ இளைஞர்கள் இயக்கத்தார் ஆக இந்த 5 நாட்கள் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. சிறப்பு நிகழ்வுகளாக நாளை திங்கட்கிழமை சப்பர பவனியும் கொடியேற்றமும், 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு இணையூர் இறை மக்களுக்கான திருப்பலி, தொடர்ந்து அசனம். 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, 29ஆம் தேதி திங்கட்கிழமை ஜபமாலை, தொடர்ந்து நற்கருணை பவனி நடைபெறுகிறது. 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஜபமாலை, தொடர்ந்து மாலை ஆராதனையும் அதைத் தொடர்ந்து தேர்ப்பவனியும் நடைபெறும். 1ஆம் தேதி புதன்கிழமை திருவிழா திருப்பலி, புதுநன்மை தினம் தேர்ப்பவனி நடைபெறும். 1ஆம் தேதி புதன்கிழமை மாலை கொடியிறக்கப்பட்டு நற்கருணை ஆசிரியரும் நடைபெறும். இந்த நிகழ்வுகளில் அனைவரும் ஈடுபாட்டோடு அனைத்து நிகழ்வுகளிலும் ஆண்டவரின் ஆசிரியரை பெற்று தரும் புனித சூசையப்பர் ஆலய திருவிழாவிற்கு உங்களை அன்போடு அழைக்கின்றோம்.
ஊர் நலன் கமிட்டி மற்றும் பங்கு தந்தை இருதயராஜா. திருவிழா நாட்களில் காலை 6:15 ஞாயிற்றுக்கிழமை காலை 7:15 மணிக்கும் திருப்பலி நடைபெறும். மாலையில் 6:15 மணி போட்டோம். வழக்கம் போல அந்த 6:15 மணிக்கு ஜபமாலையும் அதைத் தொடர்ந்து ஜபமாலை பிரார்த்தனை நவநாள் என்ன இருந்தாலும் அந்த நேரத்தில் முடியும். அது முடிந்தவுடன் மறையுறையும் நற்கருணை ஆசியும் நடைபெறும். இந்த திருவிழா நாட்களிலே இறை ஆசிரியரை வேண்டி மன்றாடுவோம். சிறப்பாக நம்மை வழிநடத்த இந்த காலத்திற்கு ஏற்றாற் போல இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும், வழிநடத்திட வேண்டும், நல்ல உடல் உள்ள சுகத்தோடு நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்று அருள் வேண்டுவோம். அன்பியங்கள் மற்ற சபைகள் வழியாக வழிபாடுகளில் முழுமையான ஈடுபாட்டோடு பங்கேற்கும் உங்களை அன்போடு அழைக்கின்றேன். பாடகர் குழுவினர், பாடல் இசை என்பது இசைக்கு மயங்காத யாருமே இல்லை. அந்த இசையை ஒருங்கிணைத்து செயல்படுத்துகின்ற பாடகர் குழுவினர், ஆர்கனிஸ்ட் மற்றும் நமது பாடகிகள் இணைந்து சிறப்பாக செயல்பட, வழிபாடுகள் சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் நமது இசை சிறப்பாக இருக்க வேண்டும். எனவே அந்த பாடகர் குழு இணைந்து சிறப்பாக ஒற்றுமையோடு சிறப்பாக செயல்படும்படி பயிற்சிகள் கொடுக்கின்ற பொழுது அனைவரும் அந்த பயிற்சிக்கு வந்து பங்கேற்று வழிபாடுகளில் நல்ல விதமாக உங்களது இறைவனுக்கு நன்றி செலுத்த உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த ஆண்டு புது நன்மைக்காக 10 குழந்தைகள் பயிற்சி பெறுகிறார்கள். அவர்களில் 5 பேர் நமது திருவிழா நாளிலே 5 பேர் புது நன்மை எடுக்கிறார்கள். மற்றவர்கள் தனிப்பட்ட விதங்களிலே எடுப்பார்கள். தனிப்பட்ட நாட்களிலே 5 பேர். ஆலயத்திற்கு தேவையான காணிக்கைகள், ஆலயத்திற்கு தேவையான பொருட்கள் என்ன என்பது வெளியிலே போர்டிலே எழுதி வைக்கப்படும். ஆலய நிர்வாகத்தின் சார்பாக ஆலய உபதேசியார் வழியாக உபதேசியாரோடு இணைந்து ஆலயத்தின் தேவைகள் எழுதி வைக்கப்படும். எனவே அவற்றை நன்கொடையாக வாங்கி கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருவிழாவிற்கான எல்லா ஏற்பாடுகளையுமே நிர்வாகிகள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களோடு இணைந்து சிறப்பாக செயல்பட உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். ஆலயம் புதுப்பித்தல் பணி சிறப்பாக வந்திருக்கிறது. நல்ல விதமாக அழகாக சுத்த வெள்ளையான மற்றும் ஆலயத்தை சுற்றிலுமே அருமையான கூட அருமையான கோபுரம், மணிக்கூண்டு இதெல்லாம் அருமையாக வந்து சிறப்பாக அமைந்திருக்கிறது. எனவே இணைந்து செயல்படுகின்ற ஆலய நிர்வாகிகளுக்கு சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். தொடர்ந்து அனைத்து மக்களோடும் இணைந்து மக்களையும் இணைத்து இந்த திருவிழா நாட்களை சிறப்பாக செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நமது பாதுகாவலரான சூசேப்பன் தேரில் வைக்கப்பட்டுள்ள புனித மிக்கேல் அருள்தூதர், புனித அந்தோனியார், புனித தோமையார் சொர்க்கங்கள் பழுதடைந்த நிலையில் உள்ளதால் புதிதாக 3 சொர்க்கங்கள் ஆலய நிர்வாகத்தின் வழியாக வாங்கியுள்ளோம். இவற்றை காணிக்கையாக கொடுக்க விரும்புகிறவர்கள் தங்கள் பெயரை கமிட்டி தலைவர்களிடம் பதிவு செய்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறார்கள் ஆலய நிர்வாகிகள். அதுபோல ஆலயத்திற்கு தேவையான பொருட்களையும் வாங்கி கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நேர்ச்சை என்ற பெயரால் நீங்கள் வெறும் மாந்துகளை வாங்கி கொடுக்கிறீங்க. சும்மா உள்ளதாக பிரயோஜனம் இல்லாமல் ஒரு நாள் போகலாம், அவ்வளோதான். அதனால் ஆலயத்துக்கு என்ன தேவை என்பதை கேட்டு தெரிந்து கொண்டால் அவற்றை நல்ல விதமாக பயன்படுத்த தொடர்ந்து அவை பயன்படுவதற்கு உதவியாக இருக்கும் என்பதை அன்போடு தெரிந்து கொள்கிறேன். திருப்பலி கருத்துக்கள் இந்த நாட்களிலே, திருவிழா நாட்களிலே திருப்பலி கருத்துக்கள் கொடுக்க விரும்புகிறவர்கள் திருப்பலி மற்றும் நற்படை ஆசிரியர் இரண்டுமாக சேர்த்து 200 ரூபாய் முன்னதாகவே பெயர்களை கொடுத்து பதிவு செய்து கொள்ளும்படி என்னிடம் கொடுக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
திருமண அறிக்கை. எல்லாம் வல்ல இறைவன் திருவருளால் தூத்துக்குடி மறைமாவட்டம் ஏர்வாடி பங்கு ஏர்வாடியைச் சேர்ந்த தந்தை பாஸ்கர் தாய் செல்வி இவர்கள் மகன் பால் வர்ஷித்துக்கும், பழையக்கோட்டை மறைமாவட்டம் பழையக்கோட்டை MKP நகரில் வசிக்கும் தந்தை மார்ட்டின் தனுஷ்ராஸ் தாய் ஆரோக்கிய சகாயராணி இவர்கள் மகள் ரெட்டா பிருந்தா ரமணிக்கும் திருமணம் நடைபெற இருக்கிறது. இந்த திருமணத்தில் உள்ள தடைகள் இருந்தால் சமூகத்திடம் தெரிவிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. இது இரண்டாவது அறிக்கை. ஏதாவது தேவைகளோ விவரங்கள் பெற வேண்டியிருந்தாலோ ஆலய நிர்வாகத்திடமோ அல்லது என்னிடமோ வந்து நேரடியாக பெற்றுக்கொள்ளலாம். தேவையான விவரங்களை நேரடியாக கேட்டு தெரிந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் எழுந்திருப்போம், நன்றி பண்பாடுவோம். நன்றி சொல்லி நாடு பாடுவோம், கோடி நன்மை செய்த இயேசுநாதனை. நன்றி சொல்லி நாடு பாடுவோம், கோடி நன்மை செய்த இயேசுநாதனை. நமது வாழ்க்கையே உயர்ந்த நன்றியா, நமது வாழ்க்கையே உயர்ந்த நன்றியா. நன்மை நெறியில் நாடு கடந்து நலங்கள் யாவும் நன்மை பயின்று நன்றி சொல்லி நாடு பாடுவோம், கோடி நன்மை செய்த இயேசுநாதனை. அன்பார்ந்தவர்களே, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல காலை திருப்பலி 7:15 மணிக்கு நடைபெறும். அதைத் தொடர்ந்து 11 மணிக்கு இளையோர் இறைமக்கள் அனைவருக்காகவும் சிறப்பு திருப்பலியும், அதைத் தொடர்ந்து அசனமும் அசன விருந்தும் நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். மன்றாடுவோமாக. நல்ல ஆயரை மதுமந்தையை கனிவுடன் கண்ணோக்கியருளும். ஓம் திருமகனின் உயர் மதிப்புள்ள இரத்தத்தால் மீட்டமது ஆடுகளை நிலையான பசும்புல் வெளிகளில் கொட்டிச் சென்றருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறை அன்பை பகிர்ந்து சமாதானத்தின் வழி வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. என்பார்களே, மறைக்கல்வி தேர்வுகள் எல்லாம் முடிஞ்சாச்சு. அதனால எதுவும் மறைக்கல்வி இல்லை. இன்று BBS பயிற்சி ஆசிரியர்களுக்காக வள்ளியூரில் நடைபெறுகிறது. இன்று காலை 9:30 மணி முதல் 4:30 மணி வரை BBS பயிற்சி ஆசிரியர்களுக்காக நடைபெறுகிறது. ஆசிரியர்கள் பங்கேற்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல தொடர்ந்து திருவிழா முடிந்த பின் 10 நாட்கள் BBS பயிற்சி வகுப்பு BBS பயிற்சிகள் பள்ளி குழந்தைகளுக்காக நடைபெறும். எனவே அனைத்து குழந்தைகளும் அதிலும் ஈடுபாட்டோடு வரவும், அதற்கான பல்வேறு விதமான நன்கொடைகளை கொடுத்து உதவவும். மறைக்கல்வி மன்றத்தார் நடத்துகின்ற விளையாட்டு மறைக்கல்வி குழந்தைகளுக்காக மட்டும் நடத்துகின்ற
விளையாட்டுப் போட்டிகளில் அவர்களை பங்கேற்க அனுமதியுங்கள். பரிசுகள் கொடுக்க வேண்டும். எனவே எனும் பல நிகழ்வுகளுக்காக வரைத்தேன் வருகிறவர்களுக்கு பார்த்து தேர்ந்து தெளிந்து உதவி செய்யும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.